வணக்கம். திரையரங்கம் பசூகா. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் மெகாஸ்டார் மம்முட்டி. இந்த படத்தை இயக்கி இருப்பவர் டீனோ டென்னிஸ். இந்த இளைஞருக்கு இது முதல் படம். அவருக்கு இந்த டைரக்ஷன் வாய்ப்புன்னு இருக்குல்ல, அது கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இளைஞனுடைய தந்தை கல்லூர் டென்னிஸ். அவர் நிறைய திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இருப்பவர். அவருடைய மகனான இந்த டீனோ மம்முட்டி கிட்ட கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி போயிருக்காரு. ஒரு கதையை சொல்லியிருக்காரு. கதை ஓகே ஆயிடுச்சுன்னா டைரக்ஷன் வேறு யாராவது பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு நினச்சி இந்த கதையை சொல்லியிருக்காரு. அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன மம்முட்டி மனசுக்குள்ளே என்ன நினச்சாரு அப்படின்னா, இந்த கதையை வேறு யாராவது டைரக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கேம்ஸு பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, இது எந்த அளவிற்கு ஆழமாக புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும் அப்படின்றத விட இந்த இளைஞருக்கு இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க தெளிவான அறிவு இருக்குது. இந்த இளைஞனையே டைரக்டராக வச்சு படத்தை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன்ட்ட மம்முட்டி சொல்லிட்டாரு, பேசாமல் படத்தை நீயே டைரக்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. சிறிதும் எதிர்பாராமல் டீனோ டென்னிஸுக்கு இந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய மிக அருமையான வாய்ப்பு மம்முட்டியின் மூலம் கிடைத்தது. கொச்சி, அங்கே குற்றச் செயல்கள் நிறையா நடக்குது, நிறையா மரணங்கள் நடக்குது, கொலைகள் நடக்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா நடக்குது. காவல்துறைக்கு இந்த விஷயம் போய் மிகப்பெரிய தலைவலியான மேட்டர் ஆகிடுது. இது யார் பண்ணுறது, எதுக்காக பண்ணுறாங்க, காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விரலை விட்டு ஆட்டின்னு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உண்டாக்கி காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் ஜோஷ்வா அவர் தீவிரமாக புலன் விசாரணை செய்து இந்த சீரியல் கில்லர் யார், எதற்காக இது செய்யப்படுகிறது, எப்படி இதை செய்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபடுகிறார். இந்த பெஞ்சமின் ஜோஷ்வா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நம்முடைய மதிப்பிற்குரிய இயக்குனரான கௌதம் வாசுதேவ் மேனன். ஒரு பேருந்து வெளியூர்லேருந்து புறப்பட்டு கொச்சிக்கு வருகிறது. அந்த பேருந்தில் பயணிகள் நிறையா பயணம் செஞ்சு வர்றாங்க. அதில் ஒரு இளைஞன் எப்போவுமே வீடியோ கேம்ஸு ப்ளே பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட தொந்தரவு இருக்கக்கூடிய அளவிற்கு சத்தமாக இந்த வீடியோ கேம்ஸ் பண்ண அப்படியே அமைக்கிட்டு அப்படியே பயங்கர ஏகப்பட்ட சவுண்டுக்கு முன்னெல்லாம் உண்டாக்கிட்டு அப்படியே மற்றவங்களாம் டார்ச்சர் அப்படின்னு நினைப்பாங்கள்ல, அந்த அளவிற்கு ஒரு இளைஞன் பேருந்தில் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் தந்த நிலையில் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறான். அந்த பேருந்தில் மம்முட்டி கதாபாத்திரம் உள்ளே நுழைகிறது. அந்த இளைஞனுக்கு பக்கத்து சீட்டு என்ன சொல்ல போனால் மம்முட்டியினுடைய சீட்டில் அந்த இளைஞன் உட்காந்துருக்கான். மம்முட்டி ஏன் சீட்டில் போய் நீ உட்காந்துருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் இளைஞன் இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீ பக்கத்தில் உட்காருங்கன்ற மாதிரி அலட்சியமாக சொல்கிறான். மம்முட்டியும் சரின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோடு சரின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. சீசர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி தன்னுடைய பெயரை கூறுகிறார். அப்போ இவருக்கு ஒரு குறிப்பிட்ட உதவி கேட்டு 30,000 rupees அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது மம்முட்டி அப்படியே யோசிக்கிறாரு, என்ன சார் பிரச்சனை அப்படிங்கும்போது இது மாதிரி மேட்ரு அப்படின்னும்போது, அப்படியா இப்போ ஜிபேயில் எனக்கு ஜிபேன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மம்முட்டி சொல்கிறார். உடனே அவன் அந்த பையன் தன்னுடைய ஜிபேயில் 30,000 rupees போட்டான், நீங்கள் பிறகு கொடுங்க அப்படின்னு. பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பஸ்ஸு ஒரு இடத்துல நிற்கிற இடத்துல மம்முட்டி போய் ஏடிஎம்மில் காசு எடுத்து கையில் கொடுத்துறாரு. இவங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு உண்டாகுது பேருந்தில் பயணம் செஞ்சு வரும்போதே. அப்போ மம்முட்டி கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு வரும்போது, நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றின ஒரு ஆள், நான் ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கொச்சியில் நிறையா குற்றச்செயல்கள், கிரைம் ஆக்டிவிட்டீஸு, கிரிமினல் சமாச்சாரங்கள், கொலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. சீரியல் கில்லிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது விஷயமாக என்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அது விஷயமாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ இதுக்கு இடையிலேயே இந்த கொலை செயல்கள், குற்றச்செயல்கள் இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக படாத பாடுபடுகிறார் கௌதம் வாசுதேவ மேனன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் படத்தினுடைய முக்கால்வாசிக்கு பிறகு எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த கிரிமினல் செயல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடிய கதாபாத்திரம் மம்முட்டி அப்படின்ற பேட்டர்னில் இதுவரை நம்ம படத்தில் அப்படி தான் பார்த்துட்டு வந்தோம். காவல்துறைக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்டு ஆஃபீஸராக இருக்கக்கூடிய
மம்முட்டி ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்ம இதுவரை படத்தை பார்த்துக்கிட்டே வந்தோம். மம்முட்டி தான் இந்த குற்றச் செயல்களை செய்யக்கூடிய மனிதன் அப்படின்ற மாதிரி காமிச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதிர்ச்சி தரக்கூடிய மிகப்பெரிய டேர்னிங் இந்த ஸ்கிரிப்ட் பசூகா, அதுதான் மம்முட்டி. அவர் எப்படி இந்த காரியங்களை செய்கிறார், இதை காவல்துறை இறுதியில் கண்டுபிடிக்கிறதா இல்லையா அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. மம்முட்டி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அந்த கதாபாத்திரத்தை தன்னுடைய தனித்துவ நடிப்பின் மூலம் அருமையாக நடித்து அந்த பாத்திரத்தை நம்முடைய மனதில் பதியும்படி செய்திருக்கிறார். ஹக்கீம் ஷா இயல்பான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். காவல்துறைக்கு உதவக்கூடிய உண்மையான ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் அந்த கதாபாத்திரத்தில் வருபவர் பாபு ஆண்டனி. இயல்பாக தன்னுடைய நடிப்பு திறமையை அவர் காட்டியிருக்கிறார். ஜோவிதா என்ற கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா மேனன் ஆழமான நடிப்பு முத்திரையை பதித்திருக்கிறார். அர்ஜுன் ராமசாமி என்ற காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் சித்தார்த் பரதன் அருமையாக நடித்திருக்கிறார். ஃப்ராங்கோ சால்வட்டோர் என்ற கதாபாத்திரத்தில் தனக்கே உரிய தனித்துவ நடிப்பு திறமையை ஷைம் டைம் சாக்கோ வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை நூல் பிடிச்சது மாதிரி அருமையாக திரைக்கதை அமைத்து டீனோ டென்னிஸ் இயக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பேருந்து பயணத்தில் நடைபெறும் பல சம்பவங்களை காட்டி, இதற்கு முன்னால் நடைபெற்ற பல சம்பவங்களையும் காட்டி, அதே நேரத்தில் காவல்துறை இதை கண்டுபிடிப்பதற்காக எப்படி புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் பேரலாக படமாக்கி, டோட்டலாகவே ஒரு கிரைம் சப்ஜெக்டு எப்படி எடுக்கப்பட வேண்டும் சுவாரஸ்யமாக என்று நாம் உணரக்கூடிய அளவிற்கு தெளிவான திரைக்கதையுடன் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது, இயக்கப்பட்டிருக்கிறது. நிமிஷ் ரவி, ரோபி வர்கீஸ் ராஜ் இவர்கள் இருவரும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர்கள். ஒரு கிரைம் சப்ஜெக்டுக்கு எப்படி ஒளிப்பதிவு முக்கியம் என்பதை நன்கு புரிந்து கொண்டு இந்த இரண்டு ஒளிப்பதிவாளர்களும் தங்களுடைய சினிமாட்டோகிராஃபி திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நிஷாத் யூசுப் அவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இந்த எடிட்டருடைய திறமையை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. அவருடன் இணைந்து பிரவீன் பிரபாகரும் படத்தொகுப்பை செய்திருக்கிறார். சயீத் அப்பாஸ் அவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். அவருடைய கவித்துவ தன்மை கொண்ட பின்னணி இசையை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது, ரசிக்க முடிகிறது. ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மம்முட்டி துணிச்சலாக இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அப்படின்றல, அதற்காகவே மம்முட்டியை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனரான டீனோ டென்னிஸ் ஒரு மாறுபட்ட பின்னணியையும் கதைக்களத்தையும் வீடியோ கேம்ஸில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப அம்சங்களை படம் முழுக்க இருக்கக்கூடிய அளவிற்கு பயன்படுத்தி இந்த படத்தினுடைய திரைக்கதையை அமைத்து இயக்கி இருப்பதற்காகவும் அவரை தனிப்பட்ட முறையில் நான் கைகுலுக்கி பாராட்டுகிறேன். டிஃபரெண்டான திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய உள்ளங்கள் யாராக இருந்தாலும் ஒரு முறை பசூகா என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். இந்த திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாறுபட்ட திரைக்கதையை எப்படி உருவாக்குவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.